ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான அரிசி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், ஃபைனாக சாப் பண்ண 3 வெங்காயம், ஒரு திருவிய கேரட், பொடியாக நறுக்கிய ஒரு கேப்சிகம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சுடு தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கிய ஒரு கேப்சிகம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ திருவிய கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுடுதண்ணி ஊற்றினாதான் நம்ம ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ரொட்டி மாவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்து அது மேலே காட்டன் க்ளாத் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒட்டாமல் வர கையில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தவா மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற ரொட்டியை இது மேலே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா 5 to 6 minutes ஒன் சைடு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 to 6 minutes ஆயிடுச்சு. அதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொட்டி கூட தக்காளி தொக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.